நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு நவம்பர் 18ஆம் தேதி இன்னைக்கு வந்து நிஃப்டி எக்ஸ்பிரி நம்ம இண்டிகேட்டர் மூலமாக நம்ம கால் ஆப்ஷன் வந்து இன்றைக்கி 25,900 நம்ம எடுத்திருந்தோம். எடுத்த உடனே நம்ம இண்டிகேட்டர் வந்து பிளாக் எடுத்த உடனே ஒரே பிளாக் போட்டாச்சு. இந்த பிளாக் வந்தால் நம்மளுக்கு செல் சைடு இருக்குதுன்னு அர்த்தம். கால் ஆப்ஷன் செல் சைடு வந்துடுச்சு. இதில் ஏதாவது நம்ம கால் ஆப்ஷனை எடுக்கக்கூடிய ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய ட்ரெண்ட் லைன் கொடுத்துருக்கோம். அந்த ட்ரெண்ட் லைன் வந்து அங்கே பாருங்கள் பிளாக் லைன் வந்தாச்சு. இப்போ இப்படி இருக்கும்போது நம்ம வந்து கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணக்கூடாது. அடுத்தது நம்ம இண்டிகேட்டர் வந்து எங்கள் ஜெனின் செல் அப்படின்னு கொடுத்துச்சிங்க. இங்கே செனின் ஜெல்லுன்னு கொடுத்த உடனே நம்ம வந்து செல் சைடு தான் கால் ஆப்ஷனுக்கு தவிர கால் ஆப்ஷன் வந்து வாங்கக்கூடிய நிலைமை நம்மளுக்கு இல்லை. அப்படியே பார்க்குறோம் மூவ்மெண்ட் செல்லு கொடுத்தாச்சு. திரும்ப வந்து கால் ஆப்ஷன் இறங்கிக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம டைம் ஜோன் ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு முயற்சி பண்ணுறோம். எங்கள் டைம் ஜோன் வருது. இந்த டைம் ஜோன் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல வரும்போது எங்கள் பர்பிள் வருது, எங்கள் ஜெனின் பை வருதுங்க. ஜெனின் பை வரும்போது 51 ரூபா 50 காசுங்க. ஓகேங்களா? இதில் நம்ம ஜெனின் பையில் நம்ம எடுத்தோம்னா நம்மளுக்கு போனது இது வரைக்கும் தாங்க போச்சு. ஏறக்குறைய நம்மளுக்கு 65, இங்கே ஒரு 15 பாயிண்ட் கிடச்சிது. அது திரும்ப அப்படி இறங்கிச்சு. ஆனால் இறங்கி ட்ரெண்ட் லைனை தொட்டு திரும்ப அப்படியே பிக்கப் பண்ணி போச்சுங்க. நம்மளுக்கு வந்து ஏறக்குறைய எங்கள் 74 ரூபா வரைக்கும் போயிடுச்சு. நம்ம அதுன்றது நம்ம இண்டிகேட்டர் வந்து எங்கள் ஜெனின் செல்லு திரும்ப காமிச்சிச்சு. இந்த இண்டிகேட்டர் கொடுத்தாலே நம்மளுக்கு வந்து செல்லாக போகுதுன்னு அர்த்தங்க. அப்போ எங்கள் ஏறக்குறைய நம்மளுக்கு ஒரு 52 ரூபா இந்த ரேஞ்சில் நம்ம பை பண்ணியிருந்தா கூட நம்ம இண்டிகேட்டர் வந்து இந்த இடத்துல வரும்போதுங்க 71 ரூபாங்க. ஏறக்குறைய ஒரு 20 பாயிண்ட் உங்களுக்கு கிடச்சிருக்குங்க. அது பிறகு நம்ம இண்டிகேட்டர் வந்து எங்கள் செல்லு காமிச்சிருச்சு. நம்ம வந்து பையில் இருக்க மாட்டோம், வெளில வந்துடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா திரும்ப நம்மளுக்கு ஒரு பர்பிள் கலர் வருது. பர்பிளுக்கு பிறகு வரக்கூடிய ஆரஞ்சு எங்கே வந்து நம்மளுக்கு ஜெனின் பை கொடுக்குதுங்க. இந்த பை வந்து அப்படியே போகுது பாருங்கள். இந்த கால் ஆப்ஷன் நம்ம இந்த இடத்துல எடுத்திருந்தா கூட நம்மளுக்கு அப்படியே கொண்டு போய் இந்த இடத்துல வரும்போது நம்மளுக்கு ஜெனின் பை இந்த இடத்துல வருதுங்க. இந்த இடத்துல வரும்போது நம்மளுக்கு 63 ரூபாங்க, 64 ரூபான்னு வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு இந்த இடம் வரைக்கும் வரும்போது நம்மளுக்கு 98 ரூபாங்க. ஏறக்குறைய ஒரு 30 பாயிண்ட் உங்களுக்கு ஈஸியாக கேப்சர் பண்ண முடியுங்க. அதன் பிறகு நம்ம இண்டிகேட்டர் இந்த இடத்துல செல் சைடு காமிச்சிச்சு. ஆக மொத்தம் நம்ம அப்படியே இந்த கால் சைடு நம்ம இருக்க மாட்டோம். கால் சைடு விட்டு நம்ம வெளில வந்துடுவோங்க. வெளில வந்துட்டு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அப்படியே இறங்கிட்டே வருது. திரும்ப நம்மளுக்கு கால் சைடு வாய்ப்பு கிடைக்குதான்னு பார்க்குறோம். எங்கே ஒரு பர்பிள் வருதுங்க. இந்த பர்பிளுக்கு மேலே ஜெனின் செல்லுன்னு பைன்னு வரலங்க. அதனால் நம்ம எடுக்க மாட்டோம். இந்த பர்பிளுக்கு பிறகு வரக்கூடிய இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ஜெனின் பை வருதுங்க. இந்த ஜெனின் பை அப்படியே பை பண்ணுறோம், அப்படியே கொண்டு போகுதுங்க. இந்த இடத்துல நம்ம வரும்போது கூட ஏறக்குறைய நம்மளுக்கு 69 ரூபா 70 ரூபா அப்படின்ற ரேஞ்சு நம்ம வாங்கினா கூட இந்த இடத்துல வரும்போது நம்மளுக்கு 88 ரூபா. இந்த இடத்துல ஏறக்குறைய ஒரு 15 பாயிண்ட் 20 பாயிண்ட்டை நீங்கள் கேப்சர் பண்ண முடியுங்க. அப்படியே நம்ம கால் சைடில் வேறு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு பார்க்குறோம். திரும்ப எங்கள் இண்டிகேட்டர் இது வரைக்கும் போயிடுச்சுங்க. இது வரைக்கும் போகும்போது 101 ரூபாங்க. இந்த இடத்துல வாங்கியிருந்தால் கூட ஏறக்குறைய நம்மளுக்கு 70 to 30 பாயிண்ட் நமக்கு கிடச்சிருக்குங்க. அதன் பிறகு பார்க்குறோம் அப்படியே இந்த இடத்துல ஒரு பர்பிள் வருதுங்க. பர்பிள் பிறகு எங்கள் ஜெனின் பை வருதுங்க. ஜெனின் பை வந்து 84 ரூபாயில் வருது. அந்த கேண்டில் ஒரே கேண்டில் தான் தூங்கினா 105 ரூபா. ஏறக்குறைய நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு 15 பாயிண்ட். இந்த கேண்டில் நம்மளுக்கு ஏறக்குறைய 20 பாயிண்ட் கொடுத்துருங்க. அதன் பிறகு நம்ம கால் சைடில் பார்க்குறோம். திரும்ப ஜெனின் செல்லு வந்தாச்சுங்க. இப்போ செல்லின் செல் வந்தால் நம்ம கால் சைடு போகக்கூடாது, வெளில வந்துடுறோம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், எங்கே நம்ம செல் அடிச்சிருந்தா கூட செல்லிங்கில் மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்டு நம்மளுக்கு கிடச்சிருக்குங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு 87 ரூபா செல் அடிச்சிருந்தா கூட கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய நம்மளுக்கு 10 ரூபா 11 ரூபா 70 பாயிண்ட்டு செல்லுங்க. இந்த இடத்துல நம்ம ஒரு செல் போட்டிருந்தா மிகப்பெரிய ஒரு லாபத்தை நம்ம பார்க்கலாம். இது வந்து நம்ம கால் சைடுங்க. இன்றைக்கி அதே போல் இந்த நவம்பர் 18ஆம் தேதி புட்டு வந்து நம்ம 26,000 நம்ம எடுத்திருந்தோம். முதல் கேண்டிலே நம்மளுக்கு பர்பிள் தாங்க. இந்த பர்பிள் போச்சு. ஆனால் ஜெனின் பை என்ற வார்த்தை இந்த இடத்துல வரல. அதனால் நம்ம வெயிட் பண்ணுறோம். இந்த இடத்துல நம்மளுக்கு ஜெனின் பை அப்படின்னு வருது. நம்மளுக்கு வந்து 85 ரூபாயில் வருதுங்க. இந்த 85 ரூபாயில் வந்து அப்படியே போயிட்டு இருக்கோம். அப்படியே ஜெனின் இங்கே மூவ்மெண்ட்டு பைன்னு வந்துடுச்சுங்க. இன்னும் கேண்டில் நம்ம மூவ்மெண்ட் ஆகுது. இந்த இடத்துல போகும்போது நம்மளுக்கு எங்கே ஜெனின் செல் வருதோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணால் பெரிய லாபங்க. ஆனால் நம்ம மனசு நம்மளுக்கு கேட்காது. உட்கார முடியுதா? நம்ம லாஸ் ஆகிற வரையும் நிறைய லாஸ் ஆகிற வரையும் வெடி பார்த்துட்டே இருப்போம். ஆனால் நம்ம கெயின் வரும்போது அதே கெயின் வந்து குறைய ஆரம்பிச்சுன்னா நம்ம வெளில வந்துடுறோம். ஓகேங்களா? அப்போ எங்கே பாருங்கள், எங்கள் ஜெனின் பைன்னு கொடுக்குது. இங்கே ஒரு ஏறக்குறைய 84 85 எடுத்தால் கூட நம்ம இண்டிகேட்டர் இந்த பிளாக் லைன் வருது இல்லையா, இந்த இடத்துல வரும்போது தான் ஜெனின் செல்லு காமிக்குது. இந்த இடத்துல வரும்போது ஏறக்குறைய 122ங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு 85 எடுத்தால் கூட இங்கே 122 120 எடுத்தால் கூட ஏறக்குறைய 35 பாயிண்ட்டுங்க. அழகாக நம்ம ஒரு லாட் போட்டு அழகாக நம்ம இண்டிகேட்டர் மூலமாக நீங்கள் இன்ட்ராடே பண்ணும்போது உங்களுக்கு பெரிய இழப்புகள் இல்லாமல் நம்ம தப்பிச்சிடலாங்க. நம்ம டைம் ஜோன் வந்து எப்பயுமே இந்த டைம் ஜோன் கொடுப்போம். இந்த பாருங்கள், இந்த டைம் ஜோனில் எங்கே வரும் இதுக்கு மேலே போகும்போது நம்ம பைங்க.
இந்த டைம் ஜோனுக்கு மேலே எந்த கேண்டிலும் போகலை, அப்போ செல்லுன்னு அர்த்தங்க. அடுத்தது நம்ம எங்கே ஒரு டைம் ஜோன் வருது, மதியம் இந்த இடத்துல வரும்போது நம்மளுக்கு 12 சொச்சத்துக்கு வருது. இந்த இடத்துல ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகி இந்த டைம் ஜோனுக்கு மேலே கேண்டில் போகுதுங்க, அழகாக தூக்கிட்டு போயாச்சுங்க. இந்த இடத்துல ஒரு ஜெனின் பை வருதுங்க, அப்புறம் மூவ்மெண்ட் பை வருதுங்க. இந்த இடத்துல வரும்போது நம்மளுக்கு ஏறக்குறைய 55-56 ரூபா வாங்கினா கூட இந்த இடத்துல நம்மளுக்கு வரும்போது 80 ரூபாங்க. ஏறக்குறைய நம்மளுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு 25 பாயிண்ட் கிடைக்குதுங்க. இது வந்து புட் சைடில். அது திரும்ப அந்த பர்பிள் எப்போ வருது நம்ம வெயிட் பண்ணுறோம். இந்த பர்பிள் வருது, இங்கே ஜெனின் பை அப்படின்னு நம்ம சிக்னல், நம்ம இண்டிகேட்டர் சிக்னல் கொடுக்குதுங்க. இந்த இடத்துல சிக்னல் கொடுக்கும்போது இந்த இடத்துல வாங்குகிறோம். நம்ம இந்த இடத்துல வாங்கும்போது ஏறக்குறைய நம்மளுக்கு 35 ரூபா 36 ரூபா ரேஞ்சில் இந்த இடத்துல பை போட்டால் கூட நம்மளுக்கு நம்ம இண்டிகேட்டர் அழகாக அவங்க தூக்கிட்டு போய் இந்த இடத்துல நம்ம லாஸ் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணால் கூட 89 ரூபாங்க. இது 85 ரூபா வச்சிங்கன்னா கூட நம்மளுக்கு எங்கள் இந்த 35 ரூபா 40 ரூபா வச்சிங்கன்னா கூட ஏறக்குறைய உங்களுக்கு ஒரு 45 பாயிண்ட் நம்மளுக்கு புட் சைடில் நம்ம இண்டிகேட் பண்ணுதுங்க. நம்ம இண்டிகேட்டரில் உங்களுக்கு எமோஷ்னல் இல்லாமல் இண்டிகேட்டர் கண்ணால் மட்டும் பார்த்தாலே போதுங்க. மூளைக்கு வேலை கொடுக்காம கண்ணால் மட்டும் பார்த்தாலே எங்கே உங்களுக்கு ஜெனின் பை வருது, எங்கே மூவ்மெண்ட் பை வருதோ அந்த இடத்துல நீங்கள் பை பண்ணிவிட்டு அழகாக செல் காமிக்கிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணாதாங்க இதில் பெரிய நம்ம லாபத்தை பெற முடியும். ஓகேங்களா? இதில் ஸ்கேல்பிங் போல நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நிறைய இந்த இண்டிகேட்டர் மூலமாக நீங்கள் செல் சைடும் பை சைடும் இழப்புகள் இல்லாமல் நம்ம சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல இண்டிகேட்டர் நம்ம உருவாக்கியிருக்கோம். இந்த இண்டிகேட்டர் பற்றி உங்களுக்கு ஏதாவது தகவல் தேவை அப்படின்னா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா விஷயமும் நாங்கள் தரோம். ஜூமும் நம்மளுக்கு இருக்குங்க. டெய்லி நீங்கள் காலைல மார்க்கெட்டை ஆரம்பிக்கும் போது ஜூம் லைனில் நீங்கள் வரலாம். ஜூமில் நம்ம எடுத்து அழகாக நம்மளை ஜூமில் பேசிக்கிட்டே நம்ம இண்டிகேட்டரை நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டு நம்ம சக்ஸஸ் பண்ணலாங்க. உங்களுக்கு விருப்பம் உள்ளவங்க எங்களுடைய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான விவரங்களை நம்ம உங்களுக்கு அளிக்க தயாராக இருக்கோம். நன்றி, வணக்கங்க.